மழை இன்னும் விட்டபாடில்லை. அந்த நள்ளிரவு மழையில் நனைந்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்த மித்ராவை பார்த்ததும் அவளது தாய் மரகதம் பதறிப்போனாள். கையில் இருந்த நனைந்த வரைபடங்களும் சிவந்திருந்த மித்ராவின் கண்களும் ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை மௌனமாகச் சொன்னன. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி நனைஞ்சு வர்றா? ஆபீஸ்ல ஏதும் பிரச்சனையா? மரகதம் அவளது தலையை துண்டால் துடைத்துக்கொண்டே வாஞ்சையுடன் கேட்டாள். மித்ரா பதில் சொல்லாமல் தன் தாயை கட்டிக்கொண்டு விம்மினாள். அம்மா, என் வேலை போயிருச்சுமா. அந்த ஆகாஷ், அவன் ஒரு மனுஷனே இல்லை. என் நேர்மையை அவனால தாங்கிக்க முடியல. என் உழைப்பை அவனோட பணத்தால மிதிக்க பாக்குறான். மரகதம் அதிர்ச்சியில் உறைந்தாள். மித்ராவின் தம்பி அர்ஜுனின் அடுத்த மாத கல்லூரி கட்டணம், வீட்டின் வாடகை, மரகதத்தின் இதய நோய் மருந்துகள் என எல்லாம் மித்ராவின் அந்த ஒரு சம்பளத்தை நம்பித்தான் இருந்தன. கடவுளே, இப்போ என்ன பண்ணுவ மித்ரா? நம்ம நிலைமை உனக்கு தெரியுமே. மித்ரா கண்களை துடைத்து கொண்டாள். கவலைப்படாதே அம்மா, எனக்கு திறமை இருக்கு. நாளைக்கே வேற ஒரு இடத்துல வேலை தேடிடுவேன். அந்த ஆகாஷ் நினைச்ச மாதிரி நான் ரோட்டுக்கு வந்துட மாட்டேன். அவளது குரலில் இருந்த உறுதி அவளது உள்மனது பயத்தை மறைக்க போராடியது. மறுநாள் காலை மித்ரா நம்பிக்கையுடன் 5க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்களுக்கு நேர்காணலுக்குச் சென்றாள். ஆனால் அவள் எங்கே சென்றாலும் அவளுக்கு கிடைத்த பதில் ஒன்றுதான். சாரி மித்ரா, உங்களை எங்களால வேலைக்கு எடுக்க முடியாது. 4வது கம்பெனியின் மேனேஜர் மட்டும் அவளது பரிதாப நிலையை பார்த்து மெல்லிய குரலில் உண்மையைச் சொன்னார். மித்ரா, உன்னோட டிசைன்ஸ் எல்லாம் அற்புதம். ஆனா ஆகாஷ் ரத்தினவேல் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. உனக்கு வேலை கொடுத்தா எங்க கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் சரிஞ்சுடும்னு மிரட்டியிருக்காரு. ஒரு பெரிய சுறாவோட மோதிட்டு எங்களால உன்னை காப்பாத்த முடியாதுமா. அவன் உன்னை இந்த சிட்டியிலேயே வேலை பார்க்க விடமாட்டான். மித்ரா அந்த அலுவலகத்தின் வாசலில் அப்படியே அமர்ந்துவிட்டாள். வேல் மண்டையே பிளந்தது. ஆகாஷின் அதிகாரம் இவ்வளவு தூரம் நீளும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளது போன் அடித்தது. அது அவள் இதற்கு முன்பு பகுதி நேரமாக வேலை செய்த ஒரு சிறிய ஆர்க்கிடெக்ட் அலுவலகத்தின் மேலாளர் சோமு. மித்ரா, ஒரு அவசரமான விஷயம். நீ உடனே ஆபீஸ் வர்றியா? ஒரு பெரிய கிளைண்ட் உன்னை தேடி வந்திருக்காரு. மித்ரா ஒரு சிறு நம்பிக்கையுடன் அங்கே சென்றாள். ஒருவேளை கடவுள் தனக்கு ஒரு கதவை திறந்து வைத்திருப்பாரோ என்று எண்ணினாள். ஆனால் அங்கே காத்திருந்தது அவளது வாழ்க்கையைச் சிறைப்பிடிக்கப் போகும் ஒரு காட்சி. அந்த சிறிய அலுவலகத்தின் வாசலில் ஒரு கருப்பு நிற ஆடி கார் நின்றிருந்தது. உள்ளே நுழைந்தவள் கண்டது அதே கர்வமான முகம். ஆகாஷ் ஒரு ராஜாவைப் போல சோமுவின் நாற்காலியில் அமர்ந்து தன் கையில் இருந்த வைர மோதிரத்தைச் சுழற்றிக் கொண்டிருந்தான். வெல்கம் மித்ரா, நேத்து ஒரு சவால் விட்டையே, அதிகாரம் இருக்காதுன்னு. இப்போ பாரு, நீ வேலை பார்க்க ஆசைப்பட்ட எல்லா இடமும் என் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆகாஷ் மெதுவாக எழுந்து அவளருகே வந்தான். அவனது நிழல் அவள் மேல் விழுந்து அவளை அழுத்தியது. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? என்னை அழிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? மித்ரா கதறினாள். ஆகாஷ் அவளது முகவாயை தூக்கி தன் கண்களை பார்க்க வைத்தான். அவனது கண்கள் பனிக்கட்டி போல குளிர்ந்து கொடூரமாக இருந்தன. உன்னை அழிக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதும் மித்ரா. ஆனா உன்னை நான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன். உன் அந்த திமிர் எப்படி என் காலுக்கு கீழே அடங்குதுன்னு பார்க்கணும். இந்த சின்ன கம்பெனியை நான் இன்னைக்கு விலைக்கு வாங்கிட்டேன். இப்போ நான் தான் உன் பாஸ். மித்ரா அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். இல்லை, நான் உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டேன். செத்தாலும் உங்ககிட்ட மண்டியிட மாட்டேன். பார்க்கணும் மித்ரா, இல்லைன்னா உன் குடும்பம் செத்துடும். ஆகாஷ் ஒரு காகிதத்தை அவள் முன்னால் வீசினான். உன் தம்பியோட காலேஜ் பீஸ் 5 லட்சம் கட்டலன்னா அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. உன் அம்மாவோட ஹார்ட் சர்ஜரிக்கு அடுத்த வாரம் 10 லட்சம் தேவைப்படுது. இந்த செக்ல நான் கையெழுத்து போடணும்னா நீ என் வீட்டுக்கு பர்சனல் அசிஸ்டென்ட்டா வேலைக்கு வரணும். 24 மணி நேரமும் என் கண்ணு முன்னாடி நீ இருக்கணும். என்னைக்கோ காயப்பட்ட அதே இடத்துல நீ எனக்கு அடிமையா வேலை செய்யணும். மித்ராவுக்கு தலை சுற்றியது. ஒரு பக்கம் குடும்பத்தின் உயிரும் மறுபக்கம் அவளது சுயமரியாதையும். ஆகாஷின் முகத்தில் ஒரு அரக்கத்தனமான வெற்றி புன்னகை. அவன் அவளது கையை பிடித்து இழுத்து தன் முகத்திற்கு அருகில் கொண்டு சென்றான். முடிவு பண்ணு மித்ரா, உன் கர்வமா இல்ல உன் குடும்பத்தோட உயிரா?
இனி உன் நிழல் கூட என் அனுமதி இல்லாம அசையக்கூடாது. என் நிழலாவே நீ தொடரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த நிஜத்தை உன்னால மாத்த முடியாது. மழையில் நனைந்தவள் இப்போது ஒரு கண்ணீர் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தாள். ஆகாஷின் அதிகார வலை அவளை இறுக்கியது.